ஹோம் மூவி மேக்கர் சுஜாதா விஜயகுமார் தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் சைரன் பிப்ரவரி 16 முதல் திரையரங்குகளில். தேர்தல் பத்திரங்களில் வெளிப்படைத்தன்மை இல்லை. எனவே இது இந்திய அரசியல் சாசன பிரிவு 19 கீழ் 1 மீறும் வகையில் உள்ளது. According to the Electoral Bond Scheme and the amendments to Section 29C of the Representation of People's Act, Section 182(3) of the Companies Act, Section 13 capital A bracket B of the Income Tax Act are violative of the right to information of citizens guaranteed in Article 19(1)A of the Constitution. ஆளும் அரசை கேள்வி கேட்கும் உரிமை நாட்டு மக்களுக்கு உள்ளது. தகவல்களை வெளிப்படையாக தெரிவிக்காத தேர்தல் பத்திரங்கள் சட்டவிரோதமானவை. The judgments in this phase were premised on the principle that the citizens have a duty to hold the government of the day accountable for their actions and inactions, and they can effectively fulfill this duty only if the government is open and not clothed in secrecy. In the second phase, this court recognized the importance of information to form views on social, cultural and political issues and participate in and contribute to discussions in the polity. A crucial aspect of the expansion of the right to information in the second phase is that the right to information is not restricted to information about state affairs, that is public information. தேர்தல் பத்திரம் தொடர்பான சட்ட திருத்த மசோதாக்கள் ரத்து செய்யப்படுகின்றன. ஒன்றிய பாஜக அரசின் உச்சந்தலையில் கொட்டு வைத்த உச்ச நீதிமன்றம். கடந்த 2017-18 ஆண்டிற்கான ஒன்றிய பாஜக அரசின் பட்ஜெட்டில் தேர்தல் பத்திரங்கள் திட்டம் என்ற ஒரு புதிய திட்டம் கொண்டு வரப்பட்டது. 2017-18 ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்த திட்டம் ஒன்றிய பாஜக அரசால் அவசரமாக 2018 ஆண்டே நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டம் நிதி மசோதா சார்ந்தது என்பதால் மக்களவையின் ஒப்புதல் பெறாமலும் மேலும் அவையின் விவாதத்திற்கு கொண்டு செல்லாமலும் ஒன்றிய அரசின் பெரும்பான்மையின் காரணமாக நேரடியாக செயல்பாட்டுக்கு வந்தது. இந்த திட்டத்தின் அடிப்படையில் பாரத் ஸ்டேட் வங்கியில் ரூபாய் 1000 முதல் 1 கோடி ரூபாய் வரையிலான தேர்தல் பத்திரங்கள் அச்சிடப்பட்டு விற்பனைக்கு வந்தன. SBI வங்கியின் இந்த தேர்தல் பத்திரங்களை தனிநபர்களோ அல்லது நிறுவனங்களோ யார் வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் வாங்கி தங்கள் விருப்பப்படும் கட்சிகளுக்கு நன்கொடையாக வழங்கலாம். மேலும் இந்த பத்திரங்களில் வாங்குபவர்களின் பெயரோ முகவரியோ இருக்காது என்பதால் அந்த நிதி யாரால் வழங்கப்பட்டது என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. பத்திரங்களை பெற்றுக்கொண்ட கட்சிகள் அந்த பத்திரங்களை 15 நாட்களுக்குள் பணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி தவறினால் அது பிரதமரின் நிவாரண நிதியில் வரவு வைக்கப்பட்டுவிடும். தேர்தல் பத்திரங்கள் திட்டம் என்பது கட்சிகளுக்கு ரொக்கமாக நன்கொடை அளிப்பதை மாற்றும் விதமாகவும் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிப்பதில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்பதற்காகவும் கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் அப்படியான வெளிப்படைத்தன்மைகள் கடைபிடிக்கப்பட்டனவா என்பது $1000 கேள்விகளாக தற்போது வரை நீடிக்கிறது. இந்த சட்ட திருத்தத்திற்கு பின்னர் அரசியல் கட்சிகள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பெருமளவு நன்கொடைகளை பெற்றன. இந்தியாவின் பெரும்பாலான பெரிய அரசியல் கட்சிகள் எல்லாம் இந்தியாவின் முன்னணி கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் இருந்து அதிக அளவில் நிதியை வாங்கி குவித்தன என்ற தகவல்கள் கசிந்தன. குறிப்பாக தேர்தல் பத்திரங்கள் மூலம் அதிக அளவில் நிதிகள் பெற்றதில் ஆளும் பாஜக முதலிடத்தில் இருப்பதாக சில அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகின. இதனால் தேர்தல் பத்திர திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டு சொல்லி வந்தது. தேர்தல் பத்திரங்கள் திட்டத்திற்கு எதிராக சமூக ஆர்வலர்கள் சிலர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். கார்ப்பரேட் நிறுவனங்கள் கட்சிகளுக்கு நிதி அளிப்பதில் உள்நோக்கம் இருக்க வாய்ப்பிருக்கிறது. இது ஊழலுக்கு வழிவகுக்கும். எனவே தேர்தல் பத்திரங்களை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் முக்கிய கோரிக்கையாக இருந்தது. தேர்தல் பத்திரங்கள் திட்டத்திற்கு எதிராக சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்த அந்த வழக்கை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரித்து வந்தது. விசாரணையின் போது இந்த திட்டத்தில் எந்த விதிமீறலும் நடக்கவில்லை என்றும் யாருடைய உரிமைகளும் மீறப்படவில்லை என்றும் ஒன்றிய அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது. உச்ச நீதிமன்றத்தில் இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் 2ஆம் தேதி இந்த வழக்கின் தீர்ப்பு
பின்னர் அறிவிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் ஒரு பரபரப்பான தீர்ப்பை இன்று வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பில் அரசை கேள்வி கேட்கும் உரிமை நாட்டு மக்களுக்கு உள்ளது என்பதை நீதிமன்றங்கள் பல தருணங்களில் கூறியிருக்கின்றன. தகவல்களை வெளிப்படையாக தெரிவிக்காத தேர்தல் பத்திரங்கள் சட்டத்தை மீறும் வகையில் உள்ளன என்பது தெளிவாகிறது. எனவே இது தகவல் அறியும் உரிமை சட்டம் மற்றும் அரசியல் சாசன பிரிவு 19 கீழ் 1 மீறும் வகையில் உள்ளது என்பதால் தேர்தல் பத்திரங்கள் திருத்த சட்டத்தை ரத்து செய்வதாகவும் அறிவித்திருக்கிறது. மேலும் அந்த தீர்ப்பில் தகவல்களை வெளிப்படையாக தெரிவிக்காத தேர்தல் பத்திரங்கள் சட்டவிரோதமானவை, தேர்தல் பத்திரங்கள் வழங்குவதை வங்கிகள் நிறுத்த வேண்டும், கருப்பு பணத்தை கட்டுப்படுத்தும் நோக்கத்தை அடைய தேர்தல் பத்திரங்களை தவிர வேறு வழிகள் உள்ளன, தேர்தல் பத்திரங்கள் மூலம் வழங்கப்பட்ட அனைத்து பங்களிப்பின் விவரங்களையும் தேர்தல் ஆணையத்திடம் மார்ச் 6ஆம் தேதிக்குள் ஸ்டேட் வங்கி வழங்க வேண்டும், ஸ்டேட் வங்கி பகிர்ந்து கொள்ளும் தகவல்களை தேர்தல் ஆணையம் அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மார்ச் 13ஆம் தேதிக்குள் வெளியிட வேண்டும், கார்ப்பரேட் நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளுக்கு நிதி தரும்போது அதற்கு கைமாறு எதிர்பார்க்க வாய்ப்புள்ளது, கார்ப்பரேட் நிறுவனங்கள் வரம்பற்ற பங்களிப்பை வழங்க அனுமதிப்பது தன்னிச்சையானது போன்ற முக்கிய அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பின் மூலம் ஆளும் பாஜக கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் எவ்வளவு நிதி பெற்றுள்ளது என்பது தெரிய வருமானால் அது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பிருப்பதாக பலராலும் நம்பப்படுகிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.